அனைவருக்கும் வணக்கம். ஒரு 3 வயசு குழந்தைக்கு பட்டுப்பாவாடையோட அளவு எடுத்திருக்கிறோம். இந்த அளவை வச்சு நம்ம எப்படி மெஷர்மெண்ட் பண்ணி அளவு நம்ம கொண்டு வரதுன்னு பார்க்கலாங்க. ஃபுல் லென்த்து 32.5 இன்ச்சுங்க. பாடி லென்த்து 10.5 இன்ச்சு. இந்த பாப்பாவுக்கு ஷோல்டர் இப்போ இது பட்டுப்பாவாடைனா இடுப்பில் நாடா போட்டு கட்டுறதில்ல, பாடி பாவாடை. அதனால் நம்ம ஷோல்டர் 10 இன்ச் எடுத்திருக்கோம். செஸ்ட் அளவு 20ம் ஹிப் அளவு 19ம் இருக்குதுங்க. இப்போ இது எப்படி மார்க் பண்ணுறது, இப்போ இந்த பேட்டர்னை எப்படி போடுறதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம பாவாடைக்கு 32.5 இன்ச் எடுத்துருக்கோம் இல்லைங்களா, மேலே ஷோல்டரில் டேப் வச்சு கீழே கால் பாதம் முடிகிற வரைக்கும் எடுத்துருக்குறோம். இது 32.5 இன்ச் இருக்குது. இப்போ பாடி லென்த் எடுத்திருக்கோம், மேலே ஷோல்டர்லேருந்து இடுப்பு வரைக்கும் பாடி லென்த் எடுத்திருக்கோம், அது 10.5. அப்போ 32ல் 10.5 கழிச்சிடலாம். அப்போ 22 இன்ச் வருது. இந்த 22 இன்ச்சில் மேலே ஃப்ளீட்ஸ் பிடிக்கும் பொழுது நமக்கு 1/2 இன்ச்சு போயிடும். அப்போ நம்ம 1/2 இன்ச்சு சேர்த்திக்கலாம். அப்போ 22.5. இப்போ இந்த பாவாடைக்கு சின்னதாக டக் கேட்டிருக்காங்க. அப்போ அந்த டக்குக்கு இப்போ 2.5 இன்ச்சுக்கு டக் பிடிக்கிறோம் அப்படின்னா 5 இன்ச் நமக்கு தேவைப்படும். அப்போ 22.5 இன்ச் உயரம், 5 இன்ச்சு டக்குக்குன்னு சேர்த்தி பார்த்தீங்கன்னா ஃபுல் லென்த்து 27.5 வருது. இப்போ பாவாடைக்கு தேவையான உயரம் 27.5. இப்போ பாடி தட் பார்த்துக்கலாங்க. பாடி தட்டுக்கு உண்டான உயரம் பார்த்திங்கன்னா 10.5 இன்ச் இருக்குங்களா. இப்போ ஷோல்டர் நம்ம தைப்போம். இப்போ கீழே பட்டு பாவாடையை நம்ம பாடி தட்டில் இணைப்போம். அப்போ கீழே தைக்கிறதுக்கு 1/2 இன்ச்சு வேணும், மேலே ஷோல்டர் தைக்கிறதுக்கு 1/2 இன்ச்சு வேணும். அப்போ இந்த 10.5ல் 1 இன்ச்சு சேர்த்தணும் அப்படின்னா ஃபுல் லென்த்து 11ங்க. இப்போ ஃபுல் லென்த்து 11 வந்துடுச்சுங்களா. இப்போ ஷோல்டர் பார்த்துக்கலாங்க. ஷோல்டர் 10 இன்ச் எடுத்துருக்குறோம். இந்த 10 நம்ம எப்போவுமே 2ஆக மடித்து போட்டு வெட்டும் பொழுது 5 இன்ச் வந்துடுங்க. இப்போ 10ல் நம்ம 2ஆக மடித்து போட்டு 5 இன்ச் வைக்கிறோம். கழுத்தோட அகலம் 2.5 வைக்கிறோங்க. இப்போ இதே பட்டுப்பாவாடை சட்டை அப்படின்னா நம்ம 2 இன்ச் வச்சா போதும். இப்போ இது பட்டு பாவாடையோட உள் பாடிங்கும் பொழுது நம்ம கழுத்தோட அகலம் 2.5 வச்சுக்கலாங்க. அப்போ தான் மடித்து தைக்கும் பொழுது நம்ம சட்டை, மேல் சட்டை, பட்டு பாவாடையோட சட்டை போடும் பொழுது நமக்கு உள்ளே இருக்கிற பாடி துணி வெளியில் தெரியாது. அதனால் கழுத்தோட அகலம் 2.5, மீதி இருக்கிறது அப்படியே ஷோல்டராக இருந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா ஹார்ம் ஹோல் பார்த்திங்கன்னா 4.25 வச்சுருக்கேங்க. இப்போ செஸ்ட் அளவு 20 இன்ச்சில் நம்ம 4 இன்ச் சேர்த்துறோம். அப்போ இந்த 4 இன்ச் சேர்த்துனோம்னா 24 வருது. இப்போ 4ஆக மடித்து போடும் பொழுது நமக்கு மொத்தம் 6 இன்ச் வருதுங்க. சுற்றளவு, பாடியோட சுற்றளவு 6 இன்ச் வைக்கிறோம். இப்போ இடுப்போட அளவு பார்த்திங்கன்னா 19 இன்ச் இருக்குது. அப்போ அதில் 4 சேர்த்தும் பொழுது நமக்கு 23 வருது. அதை நம்ம 4ஆக டிவைட் பண்ணால் 5.25 வருதுங்க. இந்த 5.25 நம்ம இடுப்புக்கு வச்சு வெட்டணுமா அப்படின்னா இல்லை. என்ன காரணம் அப்படின்னா, நம்ம இந்த 6 இன்ச் வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதுலேயே நம்ம ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுக்கலாம். நம்ம இந்த சென்டரில் ஒரு டாட் பிடிப்போம் இல்லைங்களா, 2 பக்கம் டாட் பிடிப்போம், பேக்லேயும் 2 சைடு டாட் பிடிப்போம். இந்த டாட் பிடிக்கிறதுல நமக்கு அந்த அளவு கம்மியாயிடும். அதனால் இதுதான் அளவு. இந்த மாதிரி வச்சு ஃபினிஷ் பண்ணோம்னா நமக்கு பாவாடை சட்டை நீட்டாக வந்துடும். இந்த இதே அளவு பாவாடையை எப்படி வெட்டுறதுங்கிற வீடியோவும் நான் போட்டிருக்கேன் யூடியூப்பில், பார்த்து கற்றுக்குங்க. தேங்க்யூ. ஃப்ரண்ட் நெக்கும் பேக் நெக்கும் அளவு சொல்லிடுறேங்க. ஃப்ரண்ட் நெக்கு 4.5 இன்ச்சுங்க, பேக் நெக்கு 2 இன்ச்சு. நம்ம க்ளோஸாக போட்டு இப்போ எங்கே ஓப்பன் இல்லாமல் இருக்கணும், இப்போ ஃப்ரண்ட் நெக்கு கிட்ட ஓப்பன் வேண்டாம் அப்படின்னு சொன்னால் க்ளோஸாக வர இடத்துல ஃப்ரண்ட் நெக்குக்கு மார்க் பண்ணிக்கலாங்க. ஓப்பனாக வர்றது பேக் சைடு அப்படின்னா ஓப்பனாக இருக்கிற இடத்துல நம்ம பேக் சைடு வச்சுக்கலாம். க்ளோஸாக இருந்தாலும் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஹூக்கு பட்டிக்கும் ஐப்பட்டிக்கும் 1.5 இன்ச் கிளாத் விட்டுடுங்க. தேங்க்யூ.